நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது யுனோவைட்டுங்கிற டிராக்டர் மவுண்டட் லோடர். இது 5045ங்கிற ஜாண்டியர் டிராக்டரில் மவுண்ட் பண்ணியிருக்கு. ஒரு 35 ஹெச்பி இருக்கக்கூடிய எந்த 35 ஹெச்பி அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய எந்த டிராக்டரில் வேணால் இந்த லோடர் நம்ம மவுண்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து 6, 8, 10ன்னு சொல்லிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ரெக்குயர்மெண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கோ 8 ஃபீட் வந்து நல்லாவே சூட்டபுளாக இருக்கும் எல்லா பர்பஸ்க்குமே. இப்போ டிராக்டர் ட்ரெய்லர்லேருந்து 407 லோட் பண்ணுறதுக்கு, ஒரு எய்ச்சர் மாதிரி வெஹிக்கிளில் லோட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமே நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி லோடர்ஸ் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோம்னா, சின்ன விவசாய வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சின்ன எம் சாண்டு, பி சாண்ட்லாம் சேல் பண்ணுற கடைகளுக்கு, அப்புறம் லூஸ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, இதே இடம் வந்து இந்த மாதிரி லூஸ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற இடத்துலையே வந்து கம்மியான இட வசதி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி லோடர்ஸ் நல்லா யூஸபுளாக இருக்கும். ஏன்னா இது 8 ஃபீட் ரீச்சும் இருக்குது, அதே நேரம் அதிகமான அகலத்தை ஸ்பேஸு ரெக்குயர்மெண்ட் இல்லாததுனால இதை யூஸ் பண்ணுறதுக்கு கம்மியான இடம் இருந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். இது பெஸ்ட்டு சூட்டபுள் யாருக்குன்னு பார்த்தோம்னா, மொத்தமாகவே ஒரு 10-15 லோடு தான் ஒரு நாளைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி லோடர்ஸ் கொஞ்சம் யூஸபுளாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பின்னை கழட்டிட்டு ஹைட்ராலிக்கில் லைட்டாக ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த லோடரை கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஆகும். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரே டிராக்டரை வச்சுட்டு 2-3 ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த லோடரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் மாட்டுறதை பற்றி நான் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். அதே மாதிரி ஹோஸஸும் வந்து கொஞ்சம் ஈஸியாக கழட்டுற மாதிரி இருக்கும். குயிக் ரிலீஸ் மெத்தடில் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு கிளிக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 3 அடி பக்கெட் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா ஒரு 500 கிலோ வரைக்கும் லோடு ஹேண்டில் பண்ண முடியும். கூடவே ஒரு 8 தடவை லோட் பண்ணால் ஒரு யூனிட்டையே கம்ப்ளீட்டாக லோட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஸ்பீடாகவும் ஒர்க் முடியும். இந்த வீடியோவில் பார்க்குறத பொறுத்த வரைக்கும் இது 8 ஃபீட் லோடிங் ஹைட்டோடு இருக்குது. ஸோ இதே வந்து 6 ஃபீட்டு இருந்தால் போதும், இல்லை 10 ஃபீட் எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லோடர்ஸும் நாங்கள் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம யுனோ லோடரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் ஆக்சல்லேருந்து பேக் வீல் ஆக்சல் வரைக்கும் சப்போர்ட்காக சேசிஸ் பில்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பில்ட் பண்ணுறது மூலிமா லோடர்னால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். வெஹிக்கிளுக்கு வந்து டைரெக்டாக லோட்ஸ் வந்து அப்படியே ஒரே பாயிண்டில் போய் ஆக்ட் ஆகாது. இந்த சேசிஸை பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஹெட்லைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ நைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா லைட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த லோடரை பொறுத்த வரைக்கும் 2 ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் இருக்கிறதுனால வண்டியோட வெஹிக்கிள் பம்பே போதும் இதுக்கு ஆயில் பம்ப் பண்ணுறதுக்கு. அடிஷ்னல் பம்ப் போடணுங்கிற ரெக்குயர்மெண்ட் இருக்காது. இப்போ வர்ற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நல்ல கெப்பாசிட்டியோடைய வெஹிக்கிள் பம்பே வர்றதுனால அடிஷ்னல் பம்புக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாகிட்டே வருது. இந்த லோடர்லேயே கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 6-in-1 பக்கெட்டு, இல்லை கிராபிங் யூனிட்டோட பக்கெட் வேணும், பிரிக் கிராப் பண்ணணுங்கிற மாதிரி பக்கெட் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் மவுண்ட் பண்ணி கொடுப்போம். இந்த கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ரொட்டவேட்டரோ இல்லை கலப்பையோ மவுண்ட் பண்ணிக்கிறதுனால பின்னாடி வெயிட் பாக்ஸ் தேவையில்லாமல் இருக்குது. அப்படி தேவைப்படுற கஸ்டமருக்கு நாங்கள் அடிஷ்னலாக வெயிட் பாக்ஸ் போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி லோடர்ஸ் மவுண்ட் பண்ணுறதுனால ரொட்டவேட்டரை போடும்போது என்ன அளவுக்கு டீசல் கன்சம்ஷன் பண்ணுமோ அதை விடவே கம்மியாக தான் டிராக்டர்ஸ் டீசல் கன்சம்ஷன் பண்ணும்.
ட்ராக்டரில் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சர்வீசஸ் இருக்குன்னா நம்ம லோடரை வந்து ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை. சைடில் இருக்க மவுண்ட்டை மட்டும் கழட்டிட்டு தனியாக சர்வீஸ் பண்ண முடியும். கிளச் பிளேட் ஒர்க் வரைக்குமே ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு தான் மவுண்டிங் கொடுத்துருக்கோம். நம்ம கம்பெனியில் இது போக ஃப்ரண்ட் அண்ட் லோடர், பேக்ஹோ லோடர், இல்லை ஃபோர்க் லிஃப்ட் அட்டாச்மெண்ட்டு லைக் ஸ்கூப் பக்கெட்டு, பிரிக் கிராபர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது போக எக்ஸ்கவேட்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் அதுவும் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.